ஹாய், வெல்கம் பேக் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் வந்து டெவில் ஃபிஷ். வாங்க பார்ப்போம் அது எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள் இந்த கறியோட அழகை. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட முடியும். இந்த டெவில் ஃபிஷ் வந்து ஃப்ரைட் ரைஸோட இல்லாட்டி ஏதாவது மிக்ஸ்ட் ரைஸோடலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க பார்ப்போம் அதை எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முள்ளில்லாத மீன் எடுத்தால் நல்லோம். அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள், மிளகாய்த்தூள், தேசிக்காவும் அதில் பிழிஞ்சு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஒரு அரை ஹவர் மாதிரி அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை சூடாக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறணும். இதுக்கு வந்து மீன் துண்டுகள் வந்து சின்னதாக வெட்டி பொரிச்சிங்கன்னு சொன்னால் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாஸோடையோ அதில் இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து வரக்குள்ள அந்த ஃபிஷ் டேவல் வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மீன் துண்டுகளையும் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிறணும். பொரித்து வச்ச மீனை அப்படியே எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மரக்கறிகளை ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 4 மாதிரி எடுத்து அதில் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி 4 எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். கேரட் 2 எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். கேப்சிகம் 4 வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு சூடானதும் அதுக்குள்ளே எண்ணெய் கொஞ்சம் விட்டு பட்டரையும் போட்டு நல்லா உருக வரைக்கும் விடணும். பட்டர் உருகி வர நேரம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை அதில் சேர்த்துக்கிறணும். கேரட்டை ரொம்ப வேக விடக்கூடாது. கொஞ்சமாக அதில் சூடாகி வார நேரமே அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தையும் போட்டு அப்படியே கிளறி விடணும். அதுக்கடையில் நான் சாஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். டொமேட்டோ சாஸ் 4 மேசக்கரண்டி மாதிரி எடுத்து வச்சுட்டு அதோட ஒயிஸ்டர் சாஸும் 1 தேக்கரண்டி மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம் துண்டுகளையும் அதுக்குள்ளே போட்டுடணும். பாருங்கள், இந்த நேரத்தில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட வெந்து இல்லை. அந்த நேரத்திலே நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூளையும் போட்டுக்கிறணும். போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஆயிலையே அதை பரட்டி விடணும். பரட்டி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. அப்படி வெந்துட்டால் அதோட டேஸ்ட்டே மாறிடும். இதில் வந்து பச்சைத்தன்மை வந்து கொஞ்சம் இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ சாஸ், ஒயிஸ்டர் சாஸ் கலவையை வந்து போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விடணும். இந்த நேரம் அடுப்பை நல்லா குறைச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளையும் போட்டு மெதுவாக கிளறி விடணும். இதை போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடக்குள்ளேயே அடுப்பை நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அப்போ தான் அந்த சாஸில் இருக்கிற சாஸ் தன்மை எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து மீனோடு சேர்ந்து எல்லாமே டேஸ்டியாக வரும். பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் டேவல் ரெடி. இப்போ இந்த ஃபிஷ் டேவலை சைட் டிஷ்ஷாக செஞ்ச இந்த மெனுக்குன்னு பாருங்களேன். நான் நல்ல ஃப்ரைட் ரைஸ் ஒன்று செஞ்சு அதுக்கு சூப்பரான ஃப்ரைட் எக்ஸும் செஞ்சு வச்சுட்டு அதோட ஒரு பருப்பு கறி ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த கம்பினேஷனோட இந்த சூப்பரான ஃபிஷ் டேவலும் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதோட ஒரு பிப்பிங்காய் சம்பல் ஒன்று, அதாவது வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவோமே, அதையும் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து ஒரு சம்பல் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன். அதோட ஒரு போஞ்சி பால் கறியும் செஞ்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள் இந்த கம்பினேஷனை. இந்த டேஸ்டியான மெனுவோட ரெசிபிஸ் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற ஃபிஷ் டேவலை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த ஃபிஷ் டேவலை செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி சூப்பரான மெனுவோட செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைகள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லஞ்ச் நான் செஞ்சு கொடுத்தா வீட்டில் ஒருத்தரும் ஒரு சத்தம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.